இந்த இடத்துல இருக்கிற பெயின் கால் ஃபுல்லா ரேட் ஆகுது, டிங்லிங்ல நம்னஸ் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா லம்பார் ஸ்பைன்ல டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு. இந்த L1 இருந்து L5 வரைக்கும் இந்த போனுக்கு இடையில ஜெல் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் டிஸ்க். இதோட வேலை இந்த ரெண்டு போனும் ஒன்று தேயாம தடுக்கிறது தான் அதோட ஒர்க்கு. இது பல்ஜ் ஆகிறதுனால ஏற்படுற பிரச்சனை தான் ஹெர்னியேட்டட் டிஸ்க். இந்த டிஸ்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடும்போது, வண்டியில் டிராவல் பண்ணும்போது, ஜம்ப் பண்ணும்போது பாடியில் ஏற்படுற மூவ்மெண்ட்டை ஷாக் அப்சர்வ் பண்ணுறதா இதோட ஒர்க்கு. பாடியோட வெயிட்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஒரு போன் இன்னொரு போனோட தேயாம தடுக்கிறதும் இதோட முக்கியமான ஒர்க். இந்த டிஸ்கோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப டஃப் லேயராக இருக்கும். இது ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ். இதோட சென்ட்ரல் லேயர் வந்து ஒரு சாஃப்டா ஜெல் மாதிரி இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ். இது நீங்க கண்டினியூஸா கான்ஸ்டன்டா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்லைட்டா அப்படி மூவ் ஆயிட்டு போற நர்வ் ரூட்டை வந்து கம்ப்ரெஷன் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு ரேடியேட்டிங் பெயின் ஏற்படும். அதுதான் லம்பார் டிஸ்க் பல்ஜ். இந்த டிஸ்க் பல்ஜ் எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரே பொசிஷன்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அப்பர் பாடி வெயிட் போயிட்டு ஸ்பைன்ல கண்டினியூஸா கம்ப்ரெஷன் ஏற்படும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அப்டாமன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஃபார்வர்டா புல் பண்றதுனால பேக்ல ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஏற்படும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா குனிஞ்சு இப்படி வெயிட் தூக்கிடுவாங்க. அவங்க லிஃப்ட் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து டைரக்டா ஸ்பைனுக்கு லோட் ஆகிறதுனாலையும் இந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை வரும். லம்பார்ல டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் இந்த ஸ்பைன்ல பெயின் இருக்கும். அடுத்தது பெயின் வந்து டிராவல் ஆயிட்டு அபோவ் த நீ ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் டிராவல் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட்ல இருந்து காஃப் மசில்ஸ் வரைக்கும் ஒரு நம்னஸ் மாதிரி குறுகுன்னு சென்சேஷன்ஸ் இல்லை புல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை சரி பண்ணிட்டீங்கன்னா சர்ஜரி அளவுக்கு இது போகாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் கால் ஃபுல்லாவே மரத்து போயிடுச்சு, ஃபுட் ட்ராப் ஆகிற அளவுக்கு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா தான் சர்ஜரி தேவைப்படும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கன்சர்வேட்டிவாக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், ப்ராப்பராக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக லம்பார் டிஸ்க் பல்ஜஸ் சரி பண்ணிடலாம். ஒரு பேஷண்ட் வந்து பேக் பெயினில் வராங்க, எக்ஸ்ரே இல்லை, எம்ஆர்ஐ எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி குப்புற படுக்க வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கா இல்லைன்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி குப்புற படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் சென்டர் ஆஃப் த ஸ்பைனில் ப்ரெஷர் கொடுத்துட்டே வருவோம். எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சிவியராக பெயின் இருக்கோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த PSIS அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், அது வந்து இந்த பட்டுக்கு மேலே 2 பாயிண்ட் ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக சிவியராக பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி வீக்கம் இருக்கும், ஒரு பெரிய நாட் மாதிரி இருக்கும். பெயின் கம்மியாக இருக்கும்போது அந்த நாட்டோட சைஸ் கம்மியாக இருக்கும். பெயின் சிவியராக இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணோம்னா பேஷண்ட்டு ஷார்ப்பான பெயினோட அவங்க சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இதை வச்சு அவங்களோட சிவியராக பெயின் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக செக் பண்ணுற முடியும். லம்பார் டிஸ்க் பல்ஜுக்கு எப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லித்தரேன் இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு பாடி எந்த லெவலில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். யாருக்கு இஷ்யூ ஆகிருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இந்த மாதிரி உள்ளே புல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் பண்ண சொல்லணும். சிவியராக பெயின் இருக்கிறவங்களுக்கு 10 to 20 டிகிரி கூட காலையில் தூக்க முடியாது, பேக்கில் சிவியர் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு மசில் ரிலாக்ஸில் ஏதாவது சாப்பிட்டுட்டு பெயின் நல்லா சப்சைட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து செல்ஃபாகவே காலை தூக்கி பார்க்கணும். நல்லா தூக்கும் போது 60 டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு எந்த லெவலையும் பெயின் இல்லை, பேக்கில் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க பாடி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லித்தர இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஸ்க் பல்ஜை ஈஸியாக சரி பண்ணுற முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 90 டிகிரி. பேஷண்ட்டை வந்து நார்மலாக இந்த பொசிஷனில் படுக்க சொல்லிட்டு போத் நீஸை பெண்ட் பண்ண சொல்லணும். பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர் சப்போர்ட்டில் போத் லெக்ஸை வந்து வைக்க சொல்லணும். கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கணும். இந்த பொசிஷனில் வந்து கம்ப்ளீட்டாக லெக் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இந்த பொசிஷன் வந்து ஹிப் அண்ட் நீ வந்து பர்ஃபெக்டாக 90 டிகிரியில் இருக்கணும். இதில் வந்து ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அப்டாமனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹேல் பண்ணும்போது அப்டாமன் பல்ஜ் அவுட் ஆகணும், எக்ஸேல் பண்ணும்போது அப்டாமன் சுருங்கணும். நீங்கள் ஒரு பலூனை இமேஜின் பண்ணிக்கணும். பலூன் வந்து ப்ளோட் ஆகும்போது எப்படி பெருசாகுது, பலூன் வந்து காற்று சுருங்கும் போது எப்படி சுருங்குதோ அந்த மாதிரி உங்களை வயிறை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இதை ஒரு 5 டைம்ஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் நேவலை வந்து இது மாதிரி டக்கின் பண்ணணும். நேவலை டக்கின் பண்ணிவிட்டு ஹோல்ட் இட் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஸோ 1 டைம் வந்து இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நேவல் டக்கின் பண்ணணும். இந்த எக்ஸசைஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா இந்த கோர் மசில்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இது மூலயமா அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கிற கம்ப்ரெஷன் வந்து கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். இந்த பொசிஷனில் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ½ hour வரைக்கும் பண்ணுறது மூலிமா ஸ்பைன் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். யூஸ்வலாக ஸ்பைனில் வந்து ஒரு கர்வேச்சர் லார்டோட்டிக் கர்வ் இருக்கும். இந்த பொசிஷனில் படுக்கும்போது ஸ்பைன் நல்லா ஃப்ளாட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் ஃபார் ஸ்பைன் ரிலாக்ஸிங். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்பைனல் ட்விஸ்ட். ஒரு லெக்கை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் பிளேஸ் பண்ணிக்கணும். ஆப்போசிட் ஹேண்டால் நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கணும். எய்ம் வந்து என்னென்னா நீ வந்து ஃப்ளோரை டச் பண்ணுற அளவுக்கு புல் பண்ணணும். நெக்கை வந்து ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கணும்.
இந்த பொசிஷனில் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும், போத் சைட்ஸ் ரிப்பீட் பண்ணும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைன்லேருந்து என்டையர் லெக்குக்கு போகிற ஃபுல் மசில்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் அவுட் ஆகும். நர்வில் ஏற்படுற கம்ப்ரெஷன் எல்லாமே ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் பைரிஃபார்மி ஸ்ட்ரெச். இந்த மாதிரி போத் லெக்ஸை இந்த மாதிரி பெண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு கால் மேலே ஒரு கால் போட சொல்லணும். போட்டுட்டு போத் ஹேண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி இந்த லெக்கை சப்போர்ட் பண்ண சொல்லணும். சப்போர்ட் பண்ணிட்டு ஹெட்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நீயை வந்து டுவோர்ட்ஸ் செஸ்ட் வந்து புல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆப்போசிட் நீயை வந்து இதுமாதிரி புஷ் அவுட் பண்ணும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளூட்டில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். சயாட்டிக் நர்வோட கம்ப்ரெஷன் ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ் நீ டுவோர்ட் செஸ்ட். இதில் வந்து ஒரு லெக்கை பெண்ட் பண்ண சொல்லிடணும். பெண்ட் பண்ணிவிட்டு போத் ஹேண்ட்ஸை சப்போர்ட் பண்ணிவிட்டு நீல வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அவங்க சின்ன வந்து டுவோர்ட்ஸில் வந்து நீ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் வார்ம் அப் பண்ணணும். பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஹோல்ட் இன் த பொசிஷன் ஃபார் 20 செகண்ட்ஸ். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளூட்லேருந்து என்டையர் ஸ்பைன் நல்லாமே ஸ்ட்ரெச் அவுட் ஆகிறதுனால கம்ப்ரெஷன், காலுக்கு போகிற பிளட் சப்ளை, நர்வ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்விஸ் பால் ஸ்பைன் டீகம்ப்ரெஷன் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ஸ்விஸ் பால் இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு ஸ்லோவாக கிராஜுவலாக பின்னாடி அப்படியே படுக்க ஆரம்பிக்கணும். அப்படியே படுக்கும்போது என்னென்னா உங்கள் காலை கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணணும். காலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் கிடச்சோடனே ஒரு கையாக பின்னாடி எடுத்து போய் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆர்ச் கிரியேட் பண்ணணும். இது பண்ணும்போது ஸ்பைனில் வந்து கம்ப்ளீட்டாக டீகம்ப்ரெஷன் ஏற்படும். எவ்வளோ தூரம் உங்கள் ஸ்பைன்லாம் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கோ அது எல்லாமே பொசிஷன் வர்றதுக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். டிஸ்க் பல்ஜ் எதனால் வருது, அது எப்படி செல்ஃப் எக்ஸாமின் பண்ணலாம், அதுக்கான எக்ஸசைஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கான வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.